அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நோன்பின் வலிமிகுந்த சம்பவத்தின் பார்ட் 3. பார்ட் 2ல் அல்லாஹ்விடமிருந்து உணவு வந்ததை ஏற்றுக்கொள்ளாத அந்த முனாஃபிக்கீன்களும் காஃபிர்களும் மக்களிடத்தில் சென்று எவ்வாறு கேள்விகளை கேட்டு குழப்பினார்கள் என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்ப்போம். பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சொர்க்கத்தில் இருந்து உணவு வந்தது என்பதை நம்பாத முனாஃபிகீன்கள் அப்படியே சொர்க்கத்திலிருந்து உணவு வந்ததாக வைத்து கொண்டாலும் ஏன் ஃபாத்திமா வீட்டிற்கு மட்டும் வர வேண்டும் என்ற கேள்விகளை கேட்டு மதீனாவாசிகளை குழப்பத் தொடங்கினர். இது போன்ற கேள்விகள் மதீனா முழுவதும் பரவத் தொடங்கின. எப்போது இந்த செய்தி நபி அவர்களின் காதுக்கு சென்றதோ அப்போது அவர்கள் இது போன்று பேசுபவர்களை பார்த்து, ஓ மதீனாவாசிகளே, அல்லாஹ் தனது நேரான அடியார்களுக்கு இது போன்ற அற்புதங்களை செய்வான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மெஹராஜ் உடைய இரவில் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிய அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்திலிருந்து எனது மகளுக்காக உணவு அனுப்ப முடியாதா என்ன? பிறகு கூறினார்கள், எப்படி என்னுடைய மகள் ஃபாத்திமா சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்ற உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி கண்ணியப்படுத்தினானோ அதே போல் இந்த சன்மானத்தையும் வழங்கியுள்ளான். அதன் பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா அத்தலாக்குடைய ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதனுடைய அர்த்தம், எவர் இறையச்சமும் இறை பக்தியும் கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். மேலும் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை அளிப்பான். இதை கேட்ட அந்த மதீனாவாசிகள் வாயடைத்து போனார்கள் மற்றும் சஹாபாக்களின் ஈமா மேலும் வலு அடைந்தது. இந்த செய்தி எப்பொழுது மதீனா முழுவதும் பரவத் தொடங்கியதோ அப்போது முனாஃபிகீன்கள் மற்றும் காஃபிர்கள் மிகவும் கோபமடைந்தனர். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுக்கு என்ன சன்மானம் கிடைத்துள்ளது என்று இது போன்ற செய்திகள் மதீனா முழுவதும் பரவத் தொடங்கினால் அவர்களுடைய ஈமான் இன்னும் வலுவடைந்துவிடும். பிறகு நம்முடைய அனைத்து எண்ணங்களும் தவிடுபொடியாகிவிடும் என்று கூறியவுடன் ஒரு நபர் எழுந்து நின்று, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நீங்கள் மக்களிடத்தில் சென்று இது வெறும் கதை, உண்மையில் இது போன்று எதுவும் நடக்கவில்லை என்று கூறுங்கள். மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஏதோ கனவு கண்டுள்ளார் என்றும் சேர்த்து கூறுங்கள். அது மட்டுமல்ல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளின் புகழை உயர்த்துவதற்காக இது போன்று சொல்கிறார் என்றும், நாம் யாராவது இதுவரை சொர்க்கத்தில் இருந்து வந்த உணவை பார்த்திருக்கிறோமா? இது வெறும் கட்டுக்கதை என்று சொல்லி அவர்களின் மனதில் சந்தேகத்தை வலுப்படுத்துங்கள் என்று கூறினார். பின்பு அங்கிருந்து அவர்கள் கலைந்து சென்றனர். அடுத்த நாள் காலையில் சில முனாஃபிக்கின்களும் காஃபிர்களும் மதீனாவில் ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை போல் இது வெறும் கட்டுக்கதை, யாரும் இதை நம்ப வேண்டாம் என்று பரப்பத் தொடங்கினார்கள். இந்த செய்தி மெல்ல மெல்ல சஹாபிகள் இடத்திலும் போய் சேர்ந்தது. அவர்கள் அந்த சஹாபிகளிடம், இது உண்மையான சம்பவம் இல்லை, இது ஒரு கற்பனையான கட்டுக்கதை என்று சொல்ல, அதை கேட்ட அந்த சஹாபிகள், குர்ஆனை இறக்கி அருளிய அந்த அல்லாஹ்வால் சொர்க்கத்தில் இருந்து உணவு அனுப்ப இயலாதா என்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உண்மையான தூதர் ஆவார்கள், ஒருபோதும் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதை கேட்ட முனாஃபிகீன்களும் காஃபிர்களும் அந்த சஹாபாக்களின் உறுதியான ஈமானுக்கு முன்னால் தோற்று போனார்கள். இது போன்ற விவாதங்கள் மதீனா முழுவதும் பரவியது. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெல்ல மெல்ல அவர்களின் அறைக்கு சென்று நீண்ட நேரம் தன் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. அப்போது அவர்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹ் ஏன் இந்த அற்புதமான சன்மானத்தை எனக்கு தந்தான்? நான் இந்த உலகத்தில் எதையும் எதிர்பார்க்கவில்லையே. என்னுடைய ஆசை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் நம்ம
நம்ம எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும். பின்பு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், தகுதியில்லாத ஒரு உயர்ந்த நிலையை நீ எனக்கு தந்துள்ளாய். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் படும் கஷ்டங்கள் அனைத்திற்கும் மதிப்பே இல்லை என்பதை சொர்க்கத்திலிருந்து உணவை அனுப்பி நீ எங்களுக்கு காட்டிவிட்டாய். யா அல்லாஹ், நானோ உன்னுடைய ஒரு சாதாரண அடிமை. நீ என்னை பொருந்தி கொண்டாய் என்றால் அதுவே எனக்கு நீ அளித்த மிக பெரிய நியாமத். யா அல்லாஹ், என் பிள்ளைகளுக்கு அருள் புரிவாயாக. என்னுடைய கணவருக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என் தந்தையை உயர்ந்த சொர்க்கத்தில் வைப்பாயாக. அடுத்த நாள் காலையிலும் இதே பேச்சுக்கள் மதீனா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சம்பவம் பற்றி தெரியவர அவ்விருவரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாகும். இந்த சம்பவம் எங்களுடைய ஈமானை மேலும் வலுப்படுத்திவிட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், அந்த உணவில் ஏதேனும் ஒன்றை நாங்கள் பார்க்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே கூறினார்கள், அது அல்லாஹ்வுடைய அருள். அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அவன் அதை வழங்குகிறான். அது வெறு உணவு மட்டும் அல்ல, அது அல்லாஹ் நமக்கு காண்பிக்கவும் மகத்தான பாடம். இதை கேட்ட சஹாபிகள் மனதில் ஒரு அமைதி ஏற்பட்டது. அவர்களின் குழப்பம் எல்லாம் தீர்ந்தது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் மட்டும் அல்ல, அதற்கும் மேலாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், மகளே ஃபாத்திமா, நீ என்னுடைய மகள் மட்டும் அல்ல, நீ சொர்க்கத்து பெண்களின் தலைவி. இது வெறும் உணவு மட்டுமல்ல, மாறாக இது நீ சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்பதற்கான ஒரு சாட்சி. அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலை குனிந்தவர்களாக தன்னுடைய தந்தை இடத்தில் மரியாதையுடன் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நானோ அல்லாஹ்வுடைய ஒரு சாதாரண அடிமை. இந்த சன்மானம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் மட்டும்தான் எனக்கு கிடைத்தது. அதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மெதுவாக அந்த இனிமையான குரலில் கூறினார்கள், நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் அல்லாஹ் அவனுடைய நேர்மையான அடியார்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ரஹ்மத்தை கொடுப்பான். நீயோ பொறுமை காத்தாய், தக்வா என்ற இறை எச்சத்தில் உறுதியாக இருந்தாய் மற்றும் இறை பக்தி அதிகம் உடையவராகவும் இருந்தாய். அதற்காகத்தான் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தின் உணவை சன்மானமாக வழங்கியிருக்கிறான். சத்தியமிட்டு சொல்கிறேன், உன்னுடைய மனதில் உள்ள அந்த முழுமையான ஈமான் எங்கள் அனைவருக்குமான ஒரு பாடமாகும். அதை கேட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு சிறிய புன்னகையுடன் கூறினார்கள், நிச்சயமாக நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உணவை சொர்க்கத்தில் ருசிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, இன்ஷா அல்லாஹ் என்று கூறினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், என்னுடைய ஃபாத்திமா, என்னுடைய அலி, என்னுடைய ஹசன் ஹுசைன் மற்றும் என்னுடைய உம்மத்தினருக்கு சொர்க்கத்தின் சிறந்த சன்மானங்களை வழங்குவாயாக என்று துஆ செய்தார்கள். துஆ செய்து முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கோ நபி அவர்களுக்கு பெரிய எதிரியாக இருந்த பானு சுலைம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவன் தனியாக வந்து வீட்டு வாசலில் நின்று அதிக சத்தத்துடன் கூச்சலிட்டு கொண்டிருந்தான். ஓ முஹம்மத், வெளியில் வா, உன்னுடைய தலையை எடுக்கும் வரை என்னுடைய கைகள் ஓயாது. நவுதுபில்லாஹ். இது போன்ற மரியாதை இல்லாத மற்றும் சஹாபாக்களை கோபப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி கூச்சலிட்டு கொண்டிருந்தார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் இன்னும் சில சஹாபிகள் கோபத்தில் பொங்கி எழுந்தனர்.
பொங்கி எழுந்த அவர்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் அனுமதி கொடுத்தால் இதே இடத்தில் இந்த ஷைத்தானை வெட்டி 2 துண்டாக வீசுகிறேன் என்றார்கள். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வெளியே வந்து அந்த ஷஹாபாக்களை பார்த்து, அமைதியாக இருங்கள் என்று கூறிவிட்டு, நீங்கள் இவனிடத்தில் எதுவும் சொல்ல வேண்டாம், பாவம், இவனுக்கு அல்லாஹ் யாரு, அவனுடைய நபி யாரு, இஸ்லாம்னா என்ன என்பது தெரியாது. எப்போது இதை பற்றிய புரிதல் அவனுக்கு கிடைக்கிறதோ அப்போது இது மாதிரியெல்லாம் பேச மாட்டான் என்று கூறினார்கள். பிறகு நபி அவர்கள் மெல்ல மெல்ல அந்த நபரின் அருகில் சென்றார்கள். சென்று மிகவும் மெல்லிய அந்த இனிமையான குரலில் கேட்டார்கள், நீ ஏன் என் மேல் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? இந்த வானம், இந்த பூமி, இந்த மனிதர்கள் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஒரே ஒரு இறைவன்தான். நான் அவனை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் நம் மக்களுக்கு அவனை மட்டும் நம்புங்கள், அவனை மட்டும் வழிபடுங்கள் என்றுதான் கூறுகிறேன். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அவன் மிகவும் சக்தி உடையவன், அனைத்தையும் கட்டி ஆளக்கூடியவனும் அவனை. அகந்தை, அகம்பாவம் மற்றும் வெறுப்பு இதெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த தண்டனைக்கு பயப்படு. அல்லாஹ்வுடைய அந்த வேதனை வந்துவிட்டால் மிகவும் கொடூரமான கஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும் என்று கூற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த அழகிய உபதேசத்தை கேட்டு அந்த நபர் என்ன பேசுவது என்று தெரியாமல் திக்கி திணறி நின்றார். ஏதேதோ எண்ணங்கள் அவருக்குள் ஓடியது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நின்றார். திடீரென்று கொஞ்ச நேரம் கழித்து பேச ஆரம்பித்தார். நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உண்மையான தூதராவார். நான் உங்களுடைய அந்த உபதேசத்தை நம்புகிறேன். ஒரே இறைவனான அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறேன் என்று கூறிய இந்த நபர் நபி அவர்களின் கைகளை பிடித்து கலிமா கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம். இந்த சம்பவத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த அந்த அனைத்து நற்செயல்களையும் நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.